தமிழ்ச்செல்வி போல மிமிக்ரி வாய்ஸில் பேசினது ஐஸ்வர்யா தான் அப்படிங்கிற உண்மையை சேதுவுக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வந்து கழுத்தை பிடிச்சு ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியில் தள்ளுறதை பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். தனியாக குழந்தைய படுக்க வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க சேது கிட்ட வெளியில் நின்றுட்டு தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தானோ மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேதுவும் சொல்லு தானோ என்ன அப்படின்னு கேட்குறாரு. மாமா நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் திட்டக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் எப்படியாவது நான் சொல்கிற இந்த இதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் மாமா அப்படின்னு சொல்ல. உங்கள் அக்கா மேலே தான் எனக்கு கோபம் தானோ, உன் மேலெல்லாம் எந்த கோபமும் இல்லை, சொல்லு எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. மாமா எனக்கு என்னமோ அக்கா சத்தியமாக எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லவே இல்லை மாமா, அதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல. தானோ வேற ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லு, திரும்ப திரும்ப எனக்கு அதை ஞாபகப்படுத்துறேன்னா என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுபதி அப்படியே மூக்குக்கு மேலே 2 விரலையும் சேர்த்து டென்ஷனில் இடுப்பில் ஒரு கை வச்சு நிற்கிறாரு. உடனே இல்லை மாமா நான் அதுதான் முதல்லையே சொன்னேன், முழுசாக கேளுங்க மாமா, உங்கள் இதில் அக்கா பண்ணதாவே இருக்கட்டும், நான் சொல்கிற விஷயத்தில் அக்கா பண்ணலைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மாமா, அதுக்காக எனக்கு இந்த ஒரு வாட்டி நான் சொல்ல போகிறத கேட்பீங்கன்னு தானே முதல்ல சொன்னீங்க, அதனால தான் சொல்கிறேன். அக்கா இதை பண்ணலைன்னே வச்சுக்குவோம், உங்கள் வீட்டு ஆளுங்களில் தான் யாரோ அக்கா மாதிரி பேசி அங்கே எங்கள் அப்பா கிட்ட ஜெனிஃபருக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்ல. அதுக்கு வேண்டி எங்கள் வீட்டு ஆளுங்களை சந்தேகப்பட சொல்லி என்கிட்டயே சொல்கிறியா, நல்லா இருக்குதானோ, சின்ன பொண்ணுன்னு பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு சேது. உடனே தனமும் மாமா இல்லை மாமா, நான் சொல்கிறபடி உங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக இதை பண்ணது யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடுமாமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. சரி சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல. இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு என்னமோ சந்தேகம் அந்த ஐஸ்வர்யா அம்மா மேலேயும் ஈஸ்வரி அத்தை மேலேயும் தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, நீங்கள் இப்படி போய் ஐஸ்வர்யா அம்மாட்ட சொல்லுங்கள் அதே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் சொல்லு தானோ, இதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது, பாவம் ஐஸ்வர்யாவை போய் சந்தேகப்பட சொல்றியே அப்படின்னு முட்டாள்தனமாக சேது பேச. நீங்கள் போய் நான் சொல்கிறத மட்டும் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனம் சொல்கிறாங்க. உடனே சரி என்ன சொல்லணும், மாவட்ட அளவில் குரல் மாற்றி பேசுகிறவங்களுக்கு அப்படியே மற்றவங்க குரலை போல் எக்ஸாக்டாச்சு டோனு அப்படின்னுலாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாம் மாறாமல் பேசுகிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசாக கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மாமா, நிச்சயமாக அவங்க அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ஒரு பக்கம் வருவாங்க மாமா, அதை வச்சு நீங்கள் அங்கே டெஸ்ட் பண்ணி எப்படியாவது அவங்க தான் என் அக்கா மாதிரி பேசினவங்கன்னு நான் நிரூபிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சேதுவும் சரி நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை, திரும்ப திரும்ப சொல்லிட்டு தானோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போகிறாரு. தமிழ்ச்செல்வி வீட்டிலேருந்து எப்படியோ சேது திரும்பி வந்ததே சந்தோஷன்னு. என்னங்க வந்துட்டீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எங்கே வராமல் அங்கேயோ இருந்துருவீங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சேதுவை உழுக்க. அதே சமயம் எனக்கு ஒரு கப் காஃபி வேணும் சின்னாத்தா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற மோகனா கிட்ட சொல்லிட்டு, ஆமாம் நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா சின்னாத்தா, நல்லா மிமிக்ரி வாய்ஸ் பேசுகிறவங்க, ஏன்னா பெரிய அளவில் போட்டி நடக்குதான், ஆரம்பத்தில் இங்கே மாவட்ட லெவலில் தேர்ச்சி ஆகிறவங்களுக்கே 10 லட்சம் கொடுத்து அதுக்கப்புறம் மாநில அளவு அப்புறம் இந்திய அளவுன்னு நிறையா பரிசுகள் கொடுக்குறாங்களாம், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல. உடனே அப்படியா நான் போய் சொல்லட்டுமா அப்படின்னு கிச்சனில் நிற்கிற ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்ட சொல்ல. உடனே ஈஸ்வரியோ என்னடி லூஸ் மாதிரி பேசுகிற, இப்போ போய் நீ சேதுக்கிட்ட சொன்னேன்னா ஏற்கனவே கனவு வந்ததை மறந்துட்டியா, நீயே கையும் களமுமா போய் தமிழ்ச்செல்வி போல நான் தான் பேசினேன்னு சொல்லிடுவ போல அப்படின்னு சொல்ல. எனக்கு தானே அந்த கனவு வந்துச்சு, நான் மாற்றி பேசினது என்ன சேது மாமாவுக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யாவும் சொல்ல. சரி என்னமோ பண்ணித்தொலை, ஆனால் மாட்டாமல் இருந்தானா சரி, வேண்டாம் என்ன கேட்டால் நம்ம அவன் சொல்கிற இடத்த மட்டும் நோட் பண்ணி வச்சு அங்கே மெமிக்ரி பண்ணுறதுக்காக போவோம் அப்படின்னு சொல்ல. உடனே அங்கே சேது டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு என்ன சின்னாத்தா யோசிக்கிற, யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க. இல்லைப்பா சேது, எனக்கு தெரிஞ்ச யாருமே மிமிக்ரி வாய்ஸில் பேசுகிறவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மோகனாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் அங்கே நல்ல குஷியாக எப்படியோ 10 லட்சம் பரிசை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு ஒன்றும் தெரியாதவளை போல் காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு, மாமா எங்கே மாமா நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யாவும். உடனே சேதுவும் அதுவா இங்கே தான் அங்கே ஸ்டேடியத்தில் நடக்குது, நேரு ஸ்டேடியத்தில் அப்படின்னு சேதுவும் அட்ரஸ் சொல்ல.
ஆமாம், ஏன் ஐஸ்வர்யா இவ்வளவு துல்லியமா புள்ளி விவரமா அட்ரஸ் கேட்குற? என்ன நீ கலந்துக்க போறியா? உனக்கு மிமிக்ரி எல்லாம் பண்ண தெரியாது தானே அப்படின்னு சொல்ல உடனே முழிச்சுக்கிட்ட ஐஸ்வர்யா, ஆ ஆ அதெல்லாம் இல்லை மாமா, எனக்கு தெரியாது. இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவதுக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான் மாமா கேட்டேன். மற்றபடிக்கு எனக்கெல்லாம் மிமிக்ரி தெரியவே தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமாளிச்சிடுறாங்க. அதே சமயம் அங்கே சேதுவும் சரி நான் போகிறேன், குழந்தை அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்பவும் போக உடனே அங்கே ஐஸ்வர்யா, ஆண்டி வாங்க ஆண்டி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி ஐஸ்வர்யா, நீ நல்லா கிளியராக பேசி எப்படியாவது 10 லட்சம் ரூபாயை பரிசாக ஜெயிச்சுடு அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அங்கே ஸ்டேடியத்துக்கு போகிறாங்க. ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும், அங்கே தனம் மட்டும் இருக்காங்க. கூடவே ஒரு 4-5 பேர் இருக்க. என்ன ஐஸ்வர்யா, மாவட்ட அளவில் மெமிக்ரி போட்டினாங்க, யார் யாரோ இருக்காங்க, இவளுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு ஈஸ்வரி பக்கத்தில் நிற்கிற தனத்தை ஏளனமாக பேசி சிரிக்கிறாங்க. உடனே தனமும், எனக்கும் மிமிக்ரி வாய்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மறைஞ்சு சேதும் நின்றுக்கிட்டு பார்க்க, ஓஹோ அப்போ கண்டிப்பாக மிமிக்ரி வாய்ஸ் தெரிஞ்சவங்க ஈஸ்வரி சித்தியோ இல்லை ஐஸ்வர்யாவோ தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அப்போ தமிழ்ச்செல்வி போல் பேசுனது இவங்களா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுக்கும் தனம் நம்மளை எங்கேயே வெயிட் பண்ண சொல்லியிருக்கா, பார்ப்போம் அப்படின்னு சேதுவும் அங்கே காருக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே தனத்துக்கிட்ட வேணுனே வம்பிழுத்து பேசுகிறாங்க. உனக்கு என்னடி தெரியும், நீயும் உங்கள் அக்கா மாதிரி எவனாவது பணக்காரன் கிடச்சா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கணக்கு போடுறதுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் அங்கே ஏளனமாக பேச, ஆனால் அந்த மாதிரி கணக்கை நம்ம தானே முடிக்கிறதுக்கு இருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி பக்கத்தில் நிற்கிற ஐஸ்வர்யாவும் சொல்ல உடனே, ஆமாம் உங்களுக்கு மிமிக்ரி பேச தெரியுமா அப்படின்னு தனம் கேட்க உடனே அங்கே ஐஸ்வர்யா, யாரை பார்த்து கேட்குற, எனக்கு மிமிக்ரி பேச தெரியுமாண்ணா? நான் எவ்வளவு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தெரியுமா, யார் மாதிரி வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்ல உடனே, எங்க பேசுங்க பார்க்கலாம், ராஜாங்க மாமா மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ராஜாங்க மாமாவா, அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன தூசு மாதிரி அப்படின்னு ராஜாங்க மாதிரி பேசி காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அதை எல்லாத்தையுமே கையில் வச்சிருக்கிற ஃபோனை வச்சுட்டு கிளியராக ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா கால் பண்ணி அங்கே வெளியில் இருக்கிற சேதுவுக்கு கால் ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணி வச்சுட்டு அனுப்புகிறாங்க. அதே சமயம், சரி அப்போ என்ன மாதிரி கூட உங்களுக்கு பேச தெரியுமா அப்படின்னு தனம் கேட்க, எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லைங்கிற, திரும்ப திரும்ப நீ என்ன லூசு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதை தனத்தோட வாய்ஸ்லேயே பேச தனமே அசந்து போகிறாங்க. சேது மாமா மாதிரி அப்படின்னு சொல்ல சேது மாதிரியே அப்படியே டோன் எல்லாமே பேசுகிறாங்க ஐஸ்வர்யா. சரி எங்கள் அக்கா தமிழ்ச்செல்வி மாதிரி அப்படின்னு கேட்க, தமிழ்ச்செல்வியா என்ன, அவள் பெரிய இவளா, அவளோட வயசுனா என்ன, எனக்கு பெரிய இதாக வராதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி மாதிரியும் பேசி காட்ட அங்கே சேதுவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஓஹோ அப்போ வேணுனே செல்லப்பாண்டி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி தமிழ்ச்செல்வி வாய்ஸில் சொன்னது இந்த கேடுகட்ட ஐஸ்வர்யா தானா அப்படின்னு சொல்ல உடனே, எங்க நீயும் தான் போட்டிக்கு வந்திருக்க, யாராவது ஒருத்தர் மாதிரி பேசிக்காமி, எங்க உன் சேது மாமா மாதிரியே நீயும் பேசிக்காமி அப்படின்னு சொல்ல, அப்படியே தனம் கொஞ்சம் தள்ளிக்க, நான் பேசி காமிக்கிற சேது மாமா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காருக்குள்ளேருந்து வந்த சேது ஓங்கி பலார்னு அறையிறாரு ஐஸ்வர்யா கணத்தில். ஈஸ்வரி பயந்து போய் நிற்கிறாங்க.